ஃபார் அ டூர் சண்டே. அம்மாட்ட என்ன சொல்லணும், அம்மா டூர். அம்மா என்ன செய்வாங்க, அட்லீஸ்ட் எனக்கு பிள்ளைய நீ காத்து சூழ்ச்சிட்டு. ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் who are abroad, who are studying in hostels, they should keep on updating them. அது இப்போ காலையில் இன்னைக்கு கூப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு ஒரு பரீட்சை உண்டு. அம்மா அந்த சமயத்தில் தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அம்மா இன்னைக்கு ஒரு பரீட்சை உண்டு, காலத்தில் நான் 8 மணிக்கு போனால் சாயங்காலம் 4 மணிக்கு தான். அப்போ அம்மா தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அம்மா கம்ஃபர்டிவ். இது பிள்ளைகளுக்கு இப்போத்த யங்ஸ்டர்ஸ்க்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மற்ற நினைப்போம், இன்னைக்கு நான் ஒரு டூர், சண்டே மார்னிங் ஒரு டூர் போகிறோம், அம்மாட்ட என்னது சொல்ல முடியல. ரூம் மாதிரி கிடந்தா கூட யூ ஷுட் டெல் யுவர் மதர், அம்மா இன்னைக்கு நான் பையன் இப்போ வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் முதல் பாயிண்டாக இருக்க வேண்டிய ஒரு அனுசரணையுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் he should have a good relation with his mother. உம்மா கைவிட்ட காட்சி கஷ்டம். அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் எல்லாரும் பரக்கத்து. அதனால நீங்க வெளியில நிற்கக்கூடிய மக்கள் என்ன சொன்னா கேட்பேன். I talk to a lot of students. There was a boy came from Malaysia and his mother brought him to me. I asked him, why you are in Malaysia, whether you call your mother more or your mother calls you more. No, mother calls me more. No, I told him no, because she is not in comfort. So what you should do, நீ கூப்பிடணும்டாமோன, நீ கூப்பிட்டு அப்போ உமா சமாதானப்படுவா. The boy went back. தள்ள என்ன கூப்பிட்டா, she is a teacher. என் மோனி இப்போ ദിവസവും വിളിക്കും, തങ്ങളെ എനിക്ക് ഒരു സദഖ ചെയ്യണം തങ്ങളെ. അപ്പൊ ഞാൻ ഒരു അഡ്രസ് നിനക്ക് അയച്ചു തരും, അതിന് എന്തെങ്കിലും അയച്ചു കൊടുക്കും. அவ என்ன அனுப்பி கொடுத்தாலும் எனக்கு தெரியாது. இங்க மக்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லா மக்களும் உண்மையை திருப்திப்படக்கூடிய மக்களா காலேஜிலையும் ஸ்கூல்லையும் மதரசாலையும் படிக்கும்போது வளரும். எஸ்பெஷலி நீங்க எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் பாப்பா நாளைக்கு வேலைக்கு போகக்கூடிய இடத்துல உங்க எம்ப்ளாயிஸ், இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு? உம்மா கிட்ட மறைச்சு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. எனக்கு கிளாஸ்ல ஆம்பளை பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், உம்மாக்கு எப்படி என்று உமாக்கு என்று உண்டு, வாப்பா கூட என்று பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். வேற ஸ்டூடெண்ட்ஸ் உம்மா உம்மாக்கு இடப்பட முடியாத ஒரு கேஸும் இருக்கக்கூடாது. நான் ஒரு கிளாஸ்ல பார்க்கும்போது ஒரு பிள்ளை தள்ள என்ன சொன்னோன்னு விரட்டுது, தள்ள ஓடிட்டா. நான் கிளாஸ் முடிச்சோன்னா I can see you are running away your mother. தெரியாதுங்க. அப்போ படிக்கும்போது மக்களை keep the relation with your mother. உம்மா சாட்டிஸ்ஃபைட் ஆன புள்ள அது உலகத்துல தோக்காதுடானே. அல்லாஹ் கைராக் தருவான், பரக்கத்து. அல்லாஹ் பரக்கத்து. பட்டணத்துல ഒരുപാട് ഖൈറുള്ള മക്കളെ இந்த രാജ്യத்துக்கு അല്ലാഹു തരട്ടെ. പഠിച്ച് ഉമ്മാക്കും വാപ്പാക്കും ഊർക്കും പ്രയോജനമുള്ള മക്കളെ അല്ല തരട്ടെ. ഒരു വിഷയം, ഗൾഫിൽ നിന്നാലും ശരി ഊരിൽ നിന്നാലും ശരി, ഇഫ് യു ആർ away from your mother, don't discontinue your relation with your mother. Keep in touch with her. எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய காலத்தில் உண்மையை ரிப்போர்ட் பண்ண அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றால் கீப் ஆன் இன்ஃபார்மிங். இன்னைக்கு ஒரு பரீட்சைம்மா, இன்னைக்கு ஒரு டூர் போறோம்மா, அப்போ உம்மா கம்ஃபர்ட் ஆனது அல்லாஹ் கம்ஃபர்ட். அல்லாஹுடைய திருப்தி உம்மாவுடைய திருப்தியிலே இருக்கின்றது. அல்லாஹ் பரக்கத்து. அஸ்ஸலாமு அலைக்கும்.